கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாள் உங்களோடு பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோதரம். எசேக்கியேல் 3:18 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இதோ துன்மார்க்கனுக்கு எச்சரிக்கையே எச்சரிப்பாயாக என்று சொல்கிறார். நீ துன்மார்க்கனுக்கு எச்சரிக்க வேண்டும். அப்படி நீ எச்சரித்து அவன் துன்மார்க்கத்துல செத்தா அந்த ரத்த பலியை வாண்ட கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். துன்மார்க்கனுக்கு எச்சரிக்கணும். ஒருத்தன் பாவம் செய்தான்னா அவனுக்கு எச்சரிக்கணும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி தன் பிள்ளையை தப்பு பண்ணுவதை எச்சரிக்கிறீர்களோ அதே போல ஒரு ஊழியக்காரன் சபைக்கு எச்சரிக்கிறான் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்துக்கும் எச்சரிக்கணும், தேசத்து மக்களுக்கு எச்சரிக்கணும். உன் கூட உள்ளவங்க பாவம் செய்தா எச்சரிக்கணும். அப்படி நீங்க எச்சரிச்சு, இது தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமை. அப்ப நீங்க எச்சரித்து அவன் கேட்கலண்டா அந்த இரத்த பலியை அவனிடத்துல வருவா. நீ எச்சரிக்காம போனா இரத்த பலியை உன்கிட்ட கேட்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்ல சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது, பாவத்தை குறித்து நீதி குறித்து அறிவிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. அதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டேன். உலகம் பாவத்துல முங்கி கிடக்கிறது, சாபத்துல முங்கி கிடக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை மீட்க வேண்டும். அப்படி என்றால் அங்கே ஒருவர் மந்திரி சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அப்ப தான் செய்யறது பாவம்னு தெரியாமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் பாவம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி மனம் போல வாழலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சும்மா தேவனுடைய பிள்ளைகளே, ஜாதி வரி மத வரி படுத்த அருவாளை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்து தேவ பிள்ளைகளை என் இனத்துக்காக, என் மதத்துக்காக, என் குடும்பத்துக்காக அவனை இரத்த பலி செய்து விட்டேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அது பாவமே தெரியாம இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர்களுக்கு நீ எச்சரிப்பாயாக என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறான், தேவ பிள்ளை பாவம் செய்கிற ஆத்மா சாவும். நீ எச்சரித்து அந்த தேவ பிள்ளைகளை பாவம் செய்ய அந்த இரத்த பலி உன்கிட்ட கேட்க மாட்டார். நீ எச்சரிக்காம போனா உங்ககிட்ட கேட்ப என்று சொன்னார். என்ன அழைத்த நாள்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான், நீ பாவைகளுக்கு நீ துன்மார்க்கனுக்கு எச்சரிக்கணும் என்று சொல்லி இதுவரைக்கும் நான் எச்சரித்து கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அஞ்ஞான தேவ பிள்ளையே, சகோதரனை கிறிஸ்தவனே, பாவம் செய்யும் தெரிஞ்சும் அவனோடு கூட துணை போய் கொண்டு இருக்கிறாயா, இல்ல அந்த பாவத்தை குறித்து எச்சரித்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவனிடத்துல உன்கிட்ட கணக்கேப்பா. தெய்வ பிள்ளைகளே, இல்ல மேல் பூச்சாக பூசுகிறாயா? உன் சகோதரனா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், உன் குடும்பத்தாரா இருக்கலாம், உன் ஜாதிக்காரனா இருக்கலாம், மதத்துக்காரனாக இருக்கலாம், நீ யாரா இருக்கலாம். தேவ பிள்ளைகள், ஒருவன் பாவம் செய்யும் போது அவன் செய்யற பாவம் சொல்லி நீ எச்சரிக்க வேண்டும். அப்படி நீ எச்சரிக்காவிட்டால் அவன் பாவத்தில் சொத்து அவன் இரத்த பலி வான் மேல வரும், வாங்கிட்ட கேப்டன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் நீங்க எச்சரிக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது தம்பி, அண்ணன், பாப்பா, இது பாவம் என்று சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நான் எச்சரித்துட்டே இருக்கிறேன். யாருன்னா எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லிட்ட போய் எச்சரித்து கொண்டு இருக்கிறேன். தேவப்பிள்ளை, அதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவப்பிள்ளைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ துன்மார்க்கருக்கு எச்சரி. நீ எச்சரிக்காம போனா அவன் இரத்த பலியை உன்கிட்ட கேட்ப. எச்சரித்தும் அவன் பாவத்துல மரித்தாயனா அந்த இரத்த பலியை வாங்கிட்ட கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் அருமையான தேவப்பிள்ளைகளே, நீ எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீ ஒரு உள்ள இஸ்ரேல் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஊழியக்காரர் சொல்லுகிறார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் அவருடைய ஊழியர் தான். தேவ பிள்ளைக்கு நீ காவலனாக துன்மார்க்கருக்கு எச்சரிக்கணும். பாவத்தை குறித்த நீதி குறித்து நீ எச்சரிக்கணும். அதற்காக தான் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்துல சுவிசேஷத்துல மனம் திரும்பு, எச்சரித்து நீ சொல்லு. மகனே, சகோதரனே, சகோதரியே, இனி செய்யறது பாவம் என்று சொல்லி எச்சரி. I cannot touch the name of Jesus. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, நமக்கு கோடி சோத்திரனப்பா. ஆண்டவரே, துன்மார்க்கரை பார்த்து எச்சரிப்பாயாக என்று சொல்லி ஆண்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன தேவனே, அதே போல எங்களையும் பார்த்து சொல்கிறேன், எச்சரி. இந்த தேசத்துக்கு எச்சரி, உன் குடும்பத்துக்கு எச்சரி, உன் இனத்தானுக்கு எச்சரி, உன் வம்சத்துக்கு எச்சரி என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறவரே சோத்திரனப்பா. எல்லாம் டச் கிடைக்கணும். நீர் சொன்னது போல நாங்கள் செய்யத்தக்க ஆண்டவரே, நாங்க எச்சரிக்காம போனா என்ன அந்த இரத்த பலி எங்க மேல வரும் அப்பா? எச்சரித்தா அந்த இரத்த பலி அவன் மேல சேரும் அப்பா.
என்று வேதத்துல அடிப்படையில நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போது நம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை இறங்கட்டே இயேசுவே. நம்ம உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you. யாரா இருந்தாலும், பெத்த பிள்ளையா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும், மாமா மச்சனாக இருந்தாலும், இதே பிள்ளைகளை உங்க குடும்பத்தால இனத்தான் ஜாதி யாரா இருக்கட்டும், வேலை செய்கிற இடங்கள்ல, வீட்டுல, தொழில யாரா இருக்கட்டும், தப்பு பண்ணா தெய்வ பிள்ளைங்க எச்சரிங்க. துன்மார்க்கனை எச்சரிங்க. அவன் துன்மார்க்கனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா, ஜீவித்து கொண்டு இருக்கிறானா, அவனை எச்சரிங்க. அப்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பா, பெரிய காரியங்களை செய்வார். அமேன், அமேன், அமேன். அல்லேலூயா.